அரசர்கள் தங்களையே மையப்படுத்தி வாழ்ந்தனர். வரி சுமையை அதிகப்படுத்தி மக்களை வாட்டி வதைத்தனர். மக்கள் உழைப்பின் பெயராலும் இன சாதியின் பெயராலும் துண்டாடப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டனர். குடும்ப நலனே மேலோங்கி இருந்தது. அரசனை காப்பாற்ற, அரசனின் சுகபோகத்திற்காக மக்கள் தங்களது வாழ்வினையே இழக்க வேண்டியிருந்தது. இஸ்ராயலரின் அரசர்கள் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள பெரும்வாரியான அரசர்கள் இப்படித்தான் இருந்தனர். அரசர்கள் மறைந்து அரசியல்வாதிகளின் காலம் வந்தது. ஆனால் காட்சிகள் மாறவில்லை. ஆண்டவரின் பெயரால் மக்களை அடிமைப்படுத்தி லஞ்சமும் ஊழலும் அடாவடித்தனங்களும் நிறைந்த அரசியல் ஆட்சி அமைப்புகளை இவ்வுலகை கோலோச்சுகின்றன. இவர்களோடு இணைத்து இயேசுவை அரசர் என்பது மூடத்தனம். இயேசு இவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவர். ஆண்டவரின் பெயரால் விடுதலையை கொடுக்கும் சிந்தனையை கொடுப்பவர். இவ்வுலகில் மாற்று அரசியலை அறிமுகம் செய்து வைத்தவர். இயேசுவின் உடனிருப்பு வழியாக மானிட வரலாற்றில் இறைவனின் ஆட்சி மக்களால் உணரப்படத் தொடங்கியது. ஏசாயா நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆண்டவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார், உன் கடவுள் அரசாளுகிறார் ஆகிய இறைவாக்குச் செய்திகள் இயேசுவில் வெளிப்படுகின்றது. யூதர்கள் பலர் இவ்வுலக அரசியல் முறையில் சிந்தித்து ரோமையர்களிடமிருந்து இஸ்ராயலர் தங்களின் நாட்டை மீட்டு தன்னாட்சி புரிவர் என்று எண்ணினர். ஆனால் இயேசுவின் சிந்தனை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது. இயேசுவின் ஆட்சியில் இணைந்திட தங்கள் நாட்டினை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த ரோமையரின் வீழ்ச்சிக்காக மக்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. யார் யாரெல்லாம் கடவுளுடன் உடன்படிக்கை உறவில் பிரமாணிக்கத்துடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே இயேசுவின் ஆட்சியில் இடம் இருக்கின்றது. எனவே இயேசுவின் ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். யாரெல்லாம் இயேசுவை மிகுந்த சிரத்தையுடன் தேடுகிறார்களோ அவர்கள் இயேசுவின் ஆட்சியில் பங்கு பெறுகின்றனர். நிறைவேறிவிட்டது, இறைவனின் ஆட்சி வந்துவிட்டது எனச் சொல்லி இயேசு பணிவாழ்வினை தொடங்குகின்றார். இயேசு கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் என்பது இயேசு மக்களிடையே ஆட்சி உரிமையோடு செயல்பட்டார் என்பதனை வெளிப்படுத்துகின்றது. விண்ணரசு இறையாட்சி என்ற சித்தாந்தத்தை இலக்காக இயேசு கொண்டிருந்தார். இந்த சித்தாந்தம் கடவுள் தம் மக்கள் மீது நேரடியாக ஆட்சி செலுத்துகின்றார் என்பதனை உணர்த்துகின்றது. நேர்மை அவரது செங்கோல், நீதி அவரது நிர்வாகம், இரக்கம் அவரது மொழி, மன்னிப்பு அவரது ஆடை, பகிர்வே அவரது பொருளாதாரம், சமத்துவம் அவரது கிரீடம், சகோதரத்துவமே அவரது நாடு, அன்பு அவரது மார்பு கவசம், மக்கள் நலனே அவரது அடிப்படை சட்டம், இறைவேண்டல் அவரது ஆலோசகர், சமத்துவ சமதர்ம சகோதரத்துவ சமூகமே அரசியல் சாசனம். இயேசுவின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் தந்தையை போல மன்னிக்கும் மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தங்களது சொல்லாலும் செயலாலும் இயேசுவுக்கு சாட்சியம் பகர வேண்டும். இயேசுவின் ஆட்சிக்கு உட்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். புதிய வாழ்வையும் இயேசுவின் மதிப்பீடுகளையும் கொண்டிருக்க வேண்டும். இயேசுவின் ஆட்சியில் மீட்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பினை காண்பர் என்பதாகும். யூத மரபு யூதர்களுக்கு மட்டுமே மீட்பு என்ற சிந்தனையை கொண்டிருந்தது. ஏற்றத்தாழ்வுகள் இல்லா சமூகமே இயேசுவின் ஆட்சிக்கு உட்பட்டது. ஏழைகள் பேறு பெற்றோராயிருப்பர், தாழ்நிலையில் இருப்போர் உயர்த்தப்படுவர், பசித்தோர்கள் நலன்களால் நிரப்பப்படுவர். செல்வர்களுக்கு இயேசுவின் ஆட்சியில் இடமில்லை. செல்வர்கள் இயேசுவின் ஆட்சியில் இடம்பெற வேண்டுமானால் அவர்கள் மனம் மாற வேண்டும். செல்வத்தினை ஏழைகளோடு பகிர வேண்டும். இயேசுவின் ஆட்சியில் ஏழைகளே முன்னுரிமை பெறுவர். இறைவேண்டல் வாழ்வில் மையமாக இருக்க வேண்டும். பெண்கள் சமநிலை அடைவர்,
சமூக நீதி ஆட்சியில் அடிப்படையாக அமையும். இரக்கமே ஆட்சி மொழியாகும். மகிழ்ச்சியும் அமைதியும் மக்கள் மத்தியில் நிலவும். ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அடையும் சமூகமாக இருக்கும். பார்வையற்றோர் பார்வை பெறுவர். விடுதலையே மேலோங்கி இருக்கும். இயேசுவின் மாற்று அரசியல் என்பது அன்பு, இரக்கம், பரிவு, மன்னிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்வு, நீதி, நேர்மை, மகிழ்ச்சி, பொறுமை, நம்பிக்கை, தன்னடக்கம், கனிவு போன்ற மதிப்பீடுகளின் அடிப்படையில் உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் சமமாக எல்லாம் பெற்று இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றுபட்டு வாழும் சமூகமாகும். இயேசுவின் ஆட்சி சமத்துவ, சமதர்ம, சகோதரத்துவ சமூகத்தினை உருவாக்கும் ஆட்சி.